ஓம் நமோ நாராயணாய. ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவையில் பாடல் 17 பாசுரம் 17 பார்ப்போம். அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய், கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய், அம்பரம் ஊடறுத்து ஊங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய், செம்பற் கடலடிச் செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோ எம்பாவாய். ஆடைகளையும் குளிர்ந்த நீரையும் உணவும் பிறர் திருப்திப்படும் அளவுக்கு தர்மம் செய்யும் எங்கள் தலைவரான நந்தகோபரே, தாங்கள் எழுந்தருள வேண்டும். கொடி போன்ற இடைகளை உடைய பெண்களுக்கு எல்லாம் தலைவியான இலகிய மனம் கொண்ட யசோதையே, மங்களகரமான தீபம் போன்ற முகத்துடன் பிரகாசிப்பவளே, நீ எழ வேண்டும். விண்ணையும் கிழித்து உன் திருவடிகளால் உலகளந்த தேவர்களின் தலைவளான எங்கள் கண்ணனே, நீ கண் விழிக்க வேண்டும். செம்பொன்னால் செய்த சிலம்புகளை அணிந்த செல்வ திருமகனான பலராமனே, நீயும் உன் தம்பியும் உறக்கத்திலிருந்து எழுந்து எங்களுக்கு தரிசனம் தர வேண்டும். திருப்பாவையில் வாமன அவதாரத்தை சிறப்பாக பாடுகிறாள் ஆண்டாள். 3 பாசுரங்களில் இந்த அவதாரத்தை அவள் சிறப்பித்திருக்கின்றாள். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என்று 3வது பாசுரத்திலும் இந்த பாடலிலும் 24வது பாடலில் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி என்றும் சொல்கிறாள். அசுரனாயினும் நல்லவனான மகாபலி தேவர்களை அடக்கி கர்வம் கொண்டிருந்தான். இந்த கர்வம் அடங்கினால் இறைவனை அடைவது உறுதி என்பதாலேயே நாராயணன் வாமனனாக வந்து அவனை ஆட்கொண்டார். திருப்பாவை பாடுபவர்கள் தான் என்ற கர்வத்தை அடக்க வேண்டும் என்பதை இப்பாடல் உணர்த்துகிறது. ஓம் நமோ நாராயணாய. ஸ்ரீஹரே நமக, ஸ்ரீஹரே நமக, ஸ்ரீஹரே நமக. நாராயணா அகிலகுரு பகவன் நமஸ்தே. அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய், கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய், அம்பரமூடறுத்தோங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காதெழுந்திராய், செம்பொற் கடல் அடிச் செல்வா பலதேவா உம்பையும் நீயும் உறங்கேலோரெம்பாவாய்.